ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்னைக்கு ஈஸியான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதை பண்ணுறதுக்கு 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ பீட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இந்த சுகரை பட்டரோட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கு செய்ய நமக்கு 2 முட்டை தேவை. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இது போல் வரும். இந்த ஸ்டேஜில் மாவை சேர்த்துக்கலாம். நான் இந்த கேக்கு செய்கிறதுக்கு 1/2 கப் மைதாவை எடுத்துக்கிறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு உப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். கேக்கு நல்லா சாஃப்டாக வரதுக்காக அதுக்கு 1/4 கப் தயிர் எடுத்துக்கிறேன். எல்லாம் கலந்து விட்டுக்குங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வரணும். இப்போ இது பேக்கிங் பேனில் மாற்றிக்கலாம். 10 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்துக்கிறேன். ஓரங்களில் பட்டர் தடவிக்குங்க. மாவு இதில் மாற்றிக்குங்க. மாவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இது மாதிரி தட்டிக்குங்க. இது நம்ம பேக் பண்ணிக்க போகிறோம். அதாவது அவன் 350 டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆறட்டும். இது நல்லா ஆறினவுடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் தயார்.